வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் 264 093, செகண்ட் ட்ரையல் நம்பர் 869 080. ஓகேங்களா? ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த 2 நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க. கேரளா லாட்ரி 18/3/2024 இன்றைக்கி ரிசல்ட்டு 679 765. ஓகேங்களா? 765க்கு இன்றைக்கி நம்ம 3 டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வின் பண்ணிட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வின்னிங் இன்றைக்கி. ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஆல் போல் 6ஆம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம். 6ஆம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா பி போல் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது. ஆல் போல் 6ஆம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். பிசி பெஸ்ட் போல் 7ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். அது வந்து போர்டு மாதிரி வந்து ஏ போர்டில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 2 செட்டு பாஸ் ஆகிருக்கு. 76 அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு செட் சொல்லுங்கள் பாஸ் பண்ணிக்கிறோம். 65 அப்படிங்கிற ஒரு பிசிஎம் வந்து ஒரு செட் பாஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து ஒரு ஏபி ஒரு பிசி வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா 765 ரிசல்ட்டு. ஸோ நம்ம வந்து கொடுத்தது இன்றைக்கி 765 தான். இன்றைக்கி வந்து 3 டிஜிட் நம்ம ஃபுல் வின்னிங் வாங்கிட்டோம். நிறைய பேர் வந்து வெற்றி பெற்றிருந்தீங்க. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி 3 டிஜிட் நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு அற்புதமான வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்மள சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி 765 ரிசல்ட்டுக்கு இங்கே 65 அப்படிங்கிற ஒரு பிசி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அது அற்புதமான வெற்றி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 76 அப்படிங்கிற ஒரு ஏபி நம்ம அழகாக வந்து வின் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி நீங்கள் இந்த ஏபிபிசிஎஸ்சி எடுத்துருந்தீங்கன்னா 2 செட் பாஸ் பண்ணியிருப்பீங்க. 65 பிசியும் 76 ஏபியும் வெற்றி. ஒருவேளை இந்த மை டார்கெட் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா 76 அப்படிங்கிற ஒரு ஏபி மட்டும் பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல் போர்டை பொறுத்தவரையும் 6ஆம் நம்பர் அதோட பவர் 1ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த 2 நம்பர் வந்து ஒரு நம்பராவது ஹிட் ஆகும்னு சொன்னோம். சொன்ன மாதிரி ஒரு 6ஆம் நம்பர் மட்டும் நமக்கு ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது. ஓகே நண்பர், இன்றைக்கி 765 ரிசல்ட்டுக்கு 6ஆம் நம்பர் நமக்கு பி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி. ஆல் போர்டு 6ஆம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிசி பெஸ்ட் போல் 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக நேற்று அடித்த ரிசல்ட்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுப்பான்னு நான் சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி 7ஆம் நம்பரே எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. இன்றைக்கி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 4ஆவது நாளாக 7ஆம் நம்பர் வந்து உள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த 7-2 இந்த 2ல் 7ஆம் நம்பர் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. ஆனால் என்னென்னா நம்ம பிசியில் கொடுத்துருந்தோம், போர்டு மாறாதுன்னு சொன்னோம். ஆனால் வந்து ஏ போர்டு வந்து போர்டு மாறி வந்து உட்காந்துருச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பார் இருக்கு இல்லையா, அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் 1 2 3 அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஓப்பன் ஆகும். அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும். அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபார்முலா 3 டிஜிட் கொடுத்துருந்தோம். ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுறோம் நம்ம டெய்லியுமே சொல்லுவோம். இன்றைக்கி பொறுத்தவரை பிசி மட்டும் இல்லை, நம்ம ஒரு 3 டிஜிட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இன்றைக்கி ரிசல்ட்டு 765, நம்ம கொடுத்தது 765. இன்றைக்கி வந்து 3 டிஜிட் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து வின் வாங்கிட்டோம். ஸோ இன்றைக்கி பொறுத்தவரை 3 டிஜிட் ஃபுல் வின்னிங் வாங்கின அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்து வின் பண்ணியிருந்தீங்க. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. கேரளா லாட்ரி 19/3/2024 ஸ்ரீ சக்தி 407 ட்ரா பண்ண கெஸ்டிங்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் அமுத்திக்கோங்க. அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும். இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்டிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ நண்பர்களே. வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துக்கலாம். இன்றைக்கான பெண்டிங் நம்பரில் ஏ போல் 5 வந்து 17 நாள், 6 வந்து 19 நாள், 1 வந்து 15 நாள் ஆகுது. பி போல் 5 வந்து 22 நாள், 4 வந்து 18 நாள் ஆகுது. சி போல் 3 வந்து 29 நாள், 6 வந்து 39 நாள், 8 வந்து 20 நாள், 9 வந்து 17 நாள் ஆகுது. இதில் சி போர்டில் ஒரு 3ஆம் நம்பருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, அல்லது 9ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 4ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 6ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட். உங்களோட பெண்டிங் டார்கெட்டில் எந்த மாதிரி வந்து மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பார் இருக்கு இல்லையா, அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் 1 2 3 அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஓப்பன் ஆகும். அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும். அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம். 63 36 96
69 39 93 64 34 94 46 43 49 67 76 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரணும் வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸிங் தான். உங்களோட கெஸிங் என் கெஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன். மை டார்கெட்டை பொறுத்தவரையும் 63 36 69 96 39 93 46 64 கொடுத்துக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பார் இருக்கு இல்லையா, அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் 1 2 3 அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஓப்பன் ஆகும். அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும். அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துக்கலாம். இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா 6ஆம் நம்பர் கிடைச்சிருக்குது, 4ஆம் நம்பர் கிடைச்சிருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் போர்டில் எந்த நம்பர் வருதுன்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு எப்படி எடுத்தாலும் இந்த 6ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் தான் வருது. நேற்று அடித்த ரிசல்ட் 765 அடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் நம்பர் வந்து திரும்ப எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ட்டு நான் 6ஆம் நம்பர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா எப்போயுமே டெய்லி அடித்த நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வராங்க. அதில் 6ஆம் நம்பர் இன்றைக்கி வரும்னு நினைக்கிறேன். ஒருவேளை 6 மிஸ் ஆனால் 4ஆம் நம்பர் வந்துடும். அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஆல் போர்டை பொறுத்தவரை இந்த 2 நம்பர் என் கணக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தோணுது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு பொறுத்தவரை லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள். எப்பவுமே நம்ம 3 டிஜிட் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அடுத்த நாள் ரொம்ப மோசமாக தான் ரிசல்ட் வரும். ஸோ அதனால் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். 6 4 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பராக உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்களை பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் கிடைச்சிருக்குது, 3ஆம் நம்பர் கிடைச்சிருக்குது. நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது 9 3 பிசியில். ஸோ உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நமக்கு பிசியில் எப்படி எடுத்தாலும் 9 3 தான் வருது. ஓகேங்களா? உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன். போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் 9ஆம் நம்பரையும் 3ஆம் நம்பரையும் நான் கொடுக்குறேன். இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் ஒரே ஒரு மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு பொறுத்தவரையும் முடிஞ்ச அளவுக்கு லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பார் இருக்கு இல்லையா, அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் 1 2 3 அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஓப்பன் ஆகும். அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும். அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா 3 டிஜிட்டை பார்த்தோம். இன்றைக்கான ஃபார்முலா 3 டிஜிட்டை பொறுத்தவரையும் 963 369 364 346 936 639 634 643 396 693 694 649 967 976 கொடுத்துக்கிறேன். இதில் பாருங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு பிசியாவது பாஸ் ஆகிற மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். இவ்வளோ அந்தளவுக்கு வந்து லிமிட்டாக ட்ரை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எப்பயுமே நம்ம 3 டிஜிட் வின் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த நாள் கொஞ்சம் ரொம்ப மொக்கையாக தான் நமக்கு வரும். எப்பயுமே அப்படி தான். ஸோ அதனால் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு வந்து லிமிட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணுங்கள். அதிகமாக இது போட்டு மேட்ச் பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபார்முலா டிஜிட்டில் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிறது மட்டும் எடுத்துகிட்டு மீதில் விட்டுருங்க. இது வந்து ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோ பெய்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருங்க. நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.